அமெரிக்கா தமிழ்ச்சங்க தலைவராக நான் அமெரிக்காவில் பல விழா பண்ணியிருக்கேன். 1000 பேர் 500 பேர் கூட விழாலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது அப்படி இல்லை. இது இந்தியா ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட கெட்டு போகிறது இந்தியாவோட பேர். அதில் நான் ரொம்ப நைட்டெல்லாம் தூங்காமல் நான் இருந்து ஒரு 3 மாதம். ஆனால் அதுக்கு எனக்கு பெரிய லெவலில் பிரதமர்கிட்டேருந்தே பாராட்டு கிடச்சிது. அந்த விழாவில் எம்ஜே அக்பர், இந்தியாவோட துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அக்பருதீன் 2 பேரும் சொன்னாங்க, இந்த விழா நடக்கிறதுக்கு காரணமே பிரகாஷ் சாமி தான் அப்படின்னு எனக்கு ஒரு நன்றியும் அவங்க தெரிவித்தாங்க. சப்போஸ் இது கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டாக நினச்சேன். இல்லை பத்திரிகை துறையில் இருந்தால் கூட இது ஒரு இணைக்கும் பாலம். யுஎன், இந்தியா, பர்மனன்ட் அஃபேர்ஸ், ரகுமான், சங்கர் நேத்ராலயா தான் மெயின் ஸ்பான்சர்ஸ். அவங்க தான் பணம்லாம் செலவு பண்ணி அதுக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட சென்டினரியும் யுஎனில் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம், அம்மாவோட சென்டினரியை. ஏன்னா யுஎனில் பாடிய முதல் தமிழ் பாடகி எம்எஸ் அம்மா தான். அந்த எம்எஸ் அம்மாவோட 100ஆண்டு விழாவை யுஎனில் பண்ணுறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதையும் ரகுமான் ப்ரோக்ராம் கம்பைன் பண்ணோம். அம்மாவோட சென்டினரி, இந்தியாவோட சுதந்திர தினம், ரகுமான் கான்சர்ட் 3 கம்பைன் பண்ணோம். அப்போ யுஎனில் எம்எஸ் அம்மாவை பற்றிய ஒரு ஃபோட்டோ லைப்ரரி ஏற்பாடு பண்ணேன், ஃபோட்டோகிராஃபிக் லைப்ரரி. அதை வெளிநாட்டு தலைவரெல்லாம் பார்க்குற மாதிரி கேப்ஷன் இங்கிலீஷில் எழுதி எம்எஸ் அம்மான்னா யார், அவங்க எப்படி சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்க, எப்படி ஜவஹர்லால் நேருவோடு இருந்தாங்க, அவர் கணவர் எப்படி சுதந்திர போராட்ட தியாகி, இதெல்லாம் மற்ற நாட்டு தலைவர்கள் தூதர்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு யுஎன்லேயே ஒரு எக்ஸிபிஷன் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அது பங்கி மூன்ற செக்ரட்டரி ஜெனரல் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். கொஞ்சம் நல்ல நெருங்கிய நண்பர் தான். ஏன்னா டெய்லியும் நான் அவர் மூஞ்சி தான் பார்த்துட்டு இருக்கேன். யுஎனில் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, போகிறோம். இருந்தாலும் அவர் என்கிட்ட சொல்லுவார், ஐ வில் லைக்கிங் ஃபார் இந்தியன், வைன்னு கேட்பார். ஏன் சார், எங்கள் மாப்பிள்ளை இந்தியன் தான், அவரோட மருமகன் இந்தியன். அதனால் இந்தியாவுக்கு மேலே ஒரு தனி அன்பு இருந்தது. அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தது தனிப்பட்ட முறையில் நான் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. என் கூட நிறைய தூதர்கள், அமைச்சர்கள் டெல்லியிலேருந்து என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்தாங்க. என்ன வேணும்னு கேட்குறனோ அது உடனடியாக நிறைவேற்றப்படும்.